தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் வழங்கும் கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய கடைசி எதிரி அத்தியாயம் 1. நேஷனல் டிஃபென்ஸ் போர்ஸின் பிரதான கட்டிடம். ஆங்கிலேய காலத்து காவி நிறம். கட்டிடத்தின் மைய பரப்பில் குத்திட்டு நின்ற உயரமான கம்பத்தில் தேசிய கொடி லேசாய் சாயம் போய் அந்த டெல்லியின் குளிர் காற்றில் சுறுசுறுப்பாய் பறந்து கொண்டிருந்தது. நேரம் மாலை 6 மணி. கட்டிடத்தின் முன்பக்கம் பரவியிருந்த செம்மண் மைதானத்தில் அழுக்கு பச்சை நிறத்தில் டெரிட்டோரியல் ஆர்மியின் ஆர்டிலரி, மெடிக்கல் கார், பஸ், ஜீப்கள் ஒருவித ஒழுங்கு வகையில் நின்று இருந்தன. உள்ளே சம்பந்தப்பட்ட டிரைவர்கள் திருட்டுத்தனமாக தூங்கிக் கொண்டும் சிகரெட் பிடித்துக் கொண்டும் தெரிந்தார்கள். அவ்வப்பொழுது சின்ன சின்னதாய் சில்மிஷு உரையாடலும் செய்து கொண்டிருந்தார்கள். லால், என்னப்பா, நாளைக்கு எனக்கும் ஓய்வு நாள் தான், என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. காலையில 10 மணிக்கெல்லாம் ஹாஸ்டல்ல விட்டு கிளம்பி ரீகல்ல படம் பார்க்க போலாமா? என்ன படம்? ஜின்னு தமனோடைய பழைய படம், ஹீரா பண்ணா. 2 டான்ஸ் வேற இருக்கான். சரி, போயிடுவோம். அப்படியே சினிமா முடிஞ்சதும் கண்ணாட் பிளாசாக்கு போய் மெட்ராஸ் வாலா ஹோட்டல்ல மூர்வி பிரியாணி, மட்டன் குழம்போட சப்பாத்தி சாப்பிட்டு முடிஞ்சதும் நேரம் டாக்ஸி பிடிச்சு உல்லாஸ்பூர் போயிடலாம். காமினி கிட்ட வர்றதா சொல்லியிருக்கேன். டேய், அவ வேண்டாண்டா, காசு அதிகமா கேப்பா. உனக்கு எனக்கு அவகிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, நீ பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். டேய் வேண்டாண்டா, அவ பஜாரி ராட்சசி, வேற இடம் பாப்போமே. சைரன் திடீரென்று ஒலிக்க பேச்சு குரல் நின்றது. டிரைவர்கள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்து அட்டென்ஷனில் உட்கார்ந்திருந்தார்கள். பிரதான காமன் கேட்டில் 2 பைக்குகள் படபடத்து உள்ளே நுழைய செக்யூரிட்டி ஜீப் சைரன் ஓலமிட்டபடி பின்னால் தெரிந்தது. இருவருமே பயமாக பேச்சு குரல் கிசுகிசுத்தார்கள். இந்நேரத்துக்கு யாரா வராங்க தெரியலையே. லெப்டினன்ட் கர்னலா இருக்குமோ? அவர் தான் ஊர்லயே இல்லையே. சைரன் எழுப்பிபடி வந்த ஜிப்புக்கு பின்னால் அந்த பாசி நிற கார் தெரிய பேச்சு குரல் ஆச்சரியப்பட்டது. அட, பிரிகேட்டியர்! கார் லேசாய் செம்மண் புழுதியை கிளப்பிக் கொண்டு மைதானத்தில் ஓடி பிரதான கட்டடத்திற்கு முன்பாக விலகி நின்றது. பிரிகேட்டர் பானர்ஜி உயரமாய் பளபளப்பான யூனிஃபார்மில் இறங்கினார். பானர்ஜிக்கு 40 வயது இருக்கலாம். தொப்பை இல்லாத உடம்பு வாகு, உருவிவிட்ட சட்டை மாதிரி இருந்தார். சட்டை பாக்கெட்டில் மெடல்கள் மின்னின. காதோறும் நரைக்கிறதா துல்லியமாக கத்தரிக்கப்பட்டிருக்க கண்களில் அபார தீட்சண்யம். மேஜர் சால்வேயும் கேப்டன் தாக்கூரும் கட்டிடத்தின் ஏதோ ஒரு அறையில் இருந்து வேகமாக வெளிப்பட்டு ஓடி வந்தார்கள். சல்யூட் வைத்தார்கள். திரும்ப சல்யூட் செய்த பானர்ஜி நடந்து கொண்டே கேட்டார். ஆர்மி டாக்டர் வந்துட்டாரா? வந்துட்டாரு சார். எந்த ரூம்ல இருக்காரு? கிளவுட் நம்பர் 9. ஓகே, குட். பானர்ஜி முன்னே நடக்க பின்னால் சால்வேயும் தாக்கூரும் தொடர்ந்து நடந்தார்கள். 1 நிமிட நீளமான நடைக்கு பின்னால் 2 கேரேஜ்களுக்கு நடுவில் இருந்த கிளவுட் நம்பர் 9 என்று எழுதப்பட்ட அறைக்குள் நுழைந்தார்கள். உள்ளே வந்ததும் கதவு சாத்திக் கொள்ள பானர்ஜியை பார்த்த ஆர்மி டாக்டர் சாங்மா விரைந்து வந்து ஒரு சல்யூட் போட்டார். Sample complete. Ready to continue?